ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் பெட் கட்டி சொல்கிறேங்க. இதை விட ஈஸியான ஒரு பாயாசம் இருக்கவே முடியாது. டக்குன்னு செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷனாலும் சரி, ஏதாவது டக்குன்னு நான் ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, நான் இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இது செய்கிறதும் ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியானது அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி லைட்டாக பபிள்ஸ் விட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா உடனே அதை கிண்டி விட்டுருங்க. இல்லைன்னா அது அடியில் செட்டில் ஆகி அப்படியே ஒட்டிக்கும். இதை குக்கரில் வேக வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறனால இந்த மாதிரி பாத்திரத்துலேயே செஞ்சுட்டேன். இதை அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா அது பொங்கி வந்துடும். இதை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக இதில் 2 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஒரு பாதி வேக்காடு வந்தோன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு கொதிச்சுட்ருக்கோ, வெளியே வராது. ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து பருப்பு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு இந்த மாதிரி நீங்கள் நசுக்குனீங்க அப்படின்னா அது நல்லா நசுக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். வெந்துருச்சு அப்படின்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. அடுத்ததாக இது கூட ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துறேன். இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் அல்லது நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இது சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் கலராகவும் இருக்குங்கிறதுக்காக இது சேர்த்துறேன். ஏன்னா 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா கரையும். இது கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். கொதித்து அந்த பச்சை வாசல்லாம் போகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் அல்லது சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சளி பிடிக்காது. பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிங்கன்னா அதை நல்லா பொடிச்சு சேர்த்துருங்க. இல்லைன்னா கட்டி அப்படியே இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி அது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் முந்திரியையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூட தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். முந்திரி அண்ட் திராட்சை இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நான் பெரும்பாலும் சாமிக்கு படைக்க இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் அடிக்கடி செய்வேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஃபுட் அப்படின்றனால எனக்கு சாமிக்கு படைக்க இது தாங்க ரொம்ப பிடிக்கும். இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்னால் பொங்கல் செய்ய முடியல அப்படிங்கும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இந்த பாசிப்பருப்பு பாயசம் செய்வேன். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாமிக்கு வச்சு படைக்க கூட ஒரு சூப்பரான டிஷ்ங்க. நான் சாமிக்கு படைக்க இதை தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். இந்த வீடியோவை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்வீட் செய்யுதுன்னு குழம்பிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.